மாமல்லபுரம் வரலாறு இரண்டாவது பகுதி. சோழ மன்னரில் தலை சிறந்தவன் ராஜராஜ பெருந்தகை. இவ்விரு பெரு மன்னர்களுடைய பெயர்களையும் பூண்டு இவ்வூர் விளங்குவது பெருமைக்குரிய செய்தியாகும். சுமார் 16ஆம் நூற்றாண்டு வரையில், அதாவது விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி வரையில் மாமல்லபுரம் என்றே இவ்வூர் அழைக்கப்பட்டது. இதையே மாவலிபுரம் என்றும் கொச்சையாக மக்கள் அழைத்தனர் போலும். இந்த திரிந்த பெயரே பிற்காலத்தில் மகாபலிபுரம் என்று மருவி வழங்கிற்று எனலாம். இங்கு மகாபலியின் கதையை அடிப்படையாக கொண்டு ஒரு குகையில் திரிவிக்கிரம அவதாரம் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இதை கொண்டே மாமல்லபுரத்தை மக்கள் மகாபலிபுரம் என்று அழைத்தனர். 16-17ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு வந்த மேலை நாட்டு மாலுமிகள் இதை மாவெளிவரோ என்று குறிப்பிட்டுள்ளனர். சங்க காலத்தில் மாமல்லபுரத்தை பற்றியும் அதனுடைய அமைப்பை பற்றியும் பண்டைய இலக்கியங்களிலிருந்தும் கல்வெட்டுகளிலிருந்தும் அறிகிறோம். சங்க காலத்தில் இந்த பகுதியை தொண்டைமான் இளந்திரையன் என்ற மன்னன் ஆண்டான். அவன் சோழர்களுடைய வழிவந்தவன். நாகப்பட்டினத்து சோழன் ஒருவன் பிலாத்து வாரத்தின் வழியாக நாகலோகம் சென்று அங்கு பீலிவலை என்பவளை மணந்தான். அவளுக்கு பிறந்த குழந்தையை என்ன செய்வது என்று அவள் கேட்க, தொண்டை கொடியை அடையாளமாக சுற்றி கடலிலே விட்டுவிடு சொன்னான். அவ்வாறு கடலிலே விட்டுவிட்ட குழந்தையை திரைகள் கரையிலே கொண்டு வந்து தள்ளியதால் அவனுக்கு திரையன் என்று பெயர் வந்தது என்று உரையாசிரியர்கள் குறித்துள்ளனர். அந்த மன்னன் கிள்ளிவளவன் என்று ஒட்டகத் கூத்தாருடைய உலாவிலிருந்து அறிகிறோம். பிலமதனில் புக்கத்தன் பேரொளியால் நாகர்குல மகளை கைப்பிடித்த கோவோம் என்று விக்கிரம சோழன் உலாவிலும், பணம் புணர்ந்த மோலியான் கோமகளை பண்டு மனம் புணர்ந்து கிள்ளி வளவன் என்று குலோத்துங்க சோழன் உலாவிலும் அம்மன்னன் குறிப்பிடப்பட்டுள்ளான். கிள்ளி வளவன் கரிகால் பெருவளத்தானுக்கு பின் தோன்றியவன். எனவே திரையன் கிள்ளி வளவனுடைய மைந்தன் என்பது புலனாகின்றது. கரிகால் பெருவளத்தான் இமயம் வரை சென்று அங்கு புலிகொடியை நாட்டினான் என்று நம் பண்டைய இலக்கியங்கள் கூறுகின்றன. வடுகர் நாட்டின் பல பகுதிகளில் கரிகால சோழனின் ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தன என்பது புலனாகிறது. தெலுங்கு நாட்டை ஆண்ட சோழ மன்னர்கள் அனைவரும் கரிகாலனுடைய குலத்தில் வந்தவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்கின்றனர். எனவே கரிகாலனுடைய குலத்துக்கும் அவன் ஆட்சிக்கும் உட்பட்ட அரச குலங்களும் தொடர்பு ஏற்பட்டிருந்தது என்பது தெளிவாகிறது. கரிகாலன் பல்லொளியார் பணி பொடுங்க தொல் அருவாளர் தொழில் கேட்ப வடவர் வாட குடவர் கூம்ப தென்னவர் திரள்கெட சீரான் என்று பட்டினம்பாலை கூறுகிறது. எனவே கரிகாலனால் தோற்கடிக்கப்பட்டவர்களில் ஒளியர் என்பவரும் ஒருவோரோர் ஒன்று அறிகிறோம். மாமல்லபுரத்தில் காணப்படும் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டில் ஒலிநாகன், நாராயணன், சங்கநாகன், முகிலிநாகன் முதலிய பெயர்கள் காணப்படுகின்றன. எனவே கரிகாலனோடு தொடர்கிறது.